ஒற்றுமையோடு இருக்க வேண்டியவர்கள் பிரிந்து கிடப்பது அதிமுகவுக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு காலகட்டங்களிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு அதிமுக போட்டி அதிமுக எம்ஜிஆர் அதிமுக இப்படியெல்லாம் பிரிஞ்சு போச்சு. அதனால அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த நேரத்திலும் புரட்சித் அம்மாவுடைய தலைமையில் தான் இருந்ததை ஒழிய அது பின்வாங்கப்படவில்லை. அது பிளவு ஒட்டது என்று சொல்லி அதற்கான மக்கள் ஒதுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் என்று காமராஜ் காங்கிரஸ் என்று பிரிவடைந்தது. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்று குமரியானந்தன் தலைமையிலும், காமராஜ் காங்கிரஸ் என்று பல நெடுமாறன் தலைமையிலும் பிரிந்தது. அண்ணா உருவாக்கிய திமுகவே திமுக என்றும் அண்ணா திமுக என்றும் மறுமலர்ச்சி திமுக என்றும் பிரிந்தது. அதற்காக திமுகவுடைய செல்வாக்கு குறைந்து விட்டதா? ஆகவே அண்ணா திமுகவிலிருந்து சில அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு சில தலைவர்கள் சில கருத்துவர்கள் போகலாம் ஒழிய அது தனிப்பட்ட ஒருவராகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஒழிய அது இயக்கமாக பார்க்கப்பட மாட்டார்கள். அப்படியே அவர்கள் இயக்கமாக வளர்ந்து வந்தால் கூட அதற்கான ஆதரவு பிற இடங்களில் தான் கிடைக்கும் ஒழிய அண்ணா திமுக என்று சொன்னால் அது அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியார் தான் என்ற நிலைப்பாடுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றியை தடுக்கின்ற அளவுக்கு, வெற்றியை நிறுத்துகின்ற அளவுக்கு ஒரு பின்னடைவை அதிமுகவுக்கு உறுதியாக இது உருவாக்காது. எடப்பாடியார் அதையெல்லாம் தாண்டி வெற்றியினுடைய இடத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி இயக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட, தேர்ச்சி பெற்ற, தேர்வு பெற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறார். ஆகவே வெற்றியுடைய இலக்கை அவர் ஈஸியாக அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார். இது எங்களுக்கு எந்த வழியிலும் பின்னடைவை உண்டாக்காது.